அழிக்கப்படக்கூடாது, அது பாதுகாக்கப்படணும்னு சொல்லி பனைமரம் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு விழிப்புணர்வை 2 ஆண்டிங்களை எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. கன்னியாகுமரி மாவட்டம் நம்ம தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கத்திலிருந்து நிறுவன தலைவியாக ஆசிரியர் உங்கள் பனைமர தோழி பிரதீஜின் வந்திருக்கேன். இங்கே நம்மளோட பனைமரத்தை குறித்து இவங்கள்ட்ட நம்ம மோட்டிவேஷன் எடுக்க வந்திருக்கோம். பனைமரத்தை குறித்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்கலாம். பனைமரத்துலேருந்து பதநீர் கிடைக்கிறது, அது உடம்புக்கு நல்லது. அதில் கால்சியம் சத்தெல்லாம் நிறைய உண்டு, உடல் நலத்துக்கு நல்லது, உடம்புக்கு மிகவும் நல்லது. பெண்களுக்கு இது எப்படி மருத்துவ குணம் கொண்டது. பின்ன பனை இந்த நொங்கு இளநீ கிடைக்கிறது, அதுவும் உடல் நலத்துக்கு நல்லது தான். இது இந்த பனங்கிழங்கு கிடைக்கிறது, அதுவும் உடல் நலத்துக்கு நல்லது தான். கருப்பு கட்டி, அதுவும் கால்சியம் சத்து, நல்ல மருத்துவ குணம் கொண்டது, உடல் நலத்துக்கு நல்ல மிகவும் ஏற்றது. இன்னும் பனை ஓலை, அது வந்து அந்த பெட்டிகள், பாய்கள், அந்த கடவங்கள் எல்லாமே செய்வதற்கு தொப்பிகள் எல்லாம் பனைமரத்தில் எல்லா பொருட்களுமே வந்து வீட்டுக்கு நல்ல உபயோகத்திற்கான பொருட்கள். அப்போ பனைமரத்தை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக உங்களோட விழிப்புணர்வுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் பனைமரத்துலேருந்து ஒரு பனைமர ஆழ்வராக 2 பேரும் இருக்கீங்க. 2 பேரும் சேர்த்துன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை பாலவிளை ஈத்தவிளை பகுதியை சேர்ந்த ஒரு நம்ம முதியோர். அவங்க எப்படின்னு சொன்னால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா நமக்கு சொல்லுவாங்க. பனைமரத்துலேருந்து என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் என்ன பயனுன்னு சொல்லிட்டு அந்த ஆண்டிகிட்ட நம்ம கேட்டுக்கலாம். அது நோக்கு பண்ணையிலேருந்து அக்காணி கிடைக்கும், பதநீர் கிடைக்குது, நமக்கு நொங்கு கிட்டுது, கருப்பட்டி கிட்டுது, பனங்கிழங்கு கிட்டுது, வாழை கிட்டுது. இது நமக்கு நல்ல யூஸ்ஃபுல் தான். அதனால கண்டிப்பா நமக்கு இந்த பனைமரத்தை பாதுகாக்கணும், அப்படிதானே? பனைமரம் வெட்டக்கூடாது. இங்க ஏதாவது பனைமரம் நிக்கவங்க எங்களை வீட்டுல இல்ல, ஆற்றங்கரையில வந்து நிக்குதுவங்க. சரி, ரொம்ப நன்றி. பனைமரத்தை நீங்க பாதுகாக்கணும்னு தான் சொல்றீங்க இல்ல, உங்களோட இது. சரி, நன்றி. கருப்பாச்சு இப்போ வீடியோ ஆகிட்டு இருக்குல்ல. சரி, போதுமா? ஒன்று சேர்த்து எடுத்துருக்கு பாரு. இப்போ சென்டரில் கிளிக் பண்ணலாம் மதியா, நான் கையில் வச்சுருக்கேன். சின்ன அது இது சென்டரில் கிளிக் பண்ணலாம். அது பனையார் இருக்கு. 2 மணியாகவும் போய் பனையில் ஏறி அக்காண்டி எல்லாம் எடுப்பான். பனை இடித்து வச்சு அக்காண்டி எல்லாம் எடுப்பான். எடுத்துக்கொண்டு பின்னாடி யாரும் எழுதி வீட்டில் ஆரம்பம் 2 மணி, ஒரு 12 மணி ஆகும். எப்படி பாலை ஓலையெல்லாம் எச்சும் கொண்டு பாலையை இடுக்கி அதை கலையும் கட்டி அக்காண்டி எடுப்போம். அதனால உங்க வீட்டுல நல்ல முன்னேற்றம் இருந்துச்சா பனை ஏறும்போது? முன்னேற்றம் இருந்தது. 5 பம்புகள் உண்டாது, பயனொன்றும் இல்லை. அது நீங்க பனை ஏறி தானே அவங்கள எல்லாம் திருமணம் செய்து வச்சிருக்கீங்க. அப்போ அதனால உங்களுக்கு நல்ல வருமானம் தான் கிடைச்சிச்சு. இப்போ அந்த பனை மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கனால எல்லாமே இப்போ இருக்குது உங்க வீட்டு பக்கம். நீங்க அதை வெட்டல. கண்டிப்பா மிக்க நன்றி. ஒரு மணி ஆகும் போவோம் பனை ஏறது. இப்போ ஏறிட்டு இருக்கீங்களா? இல்ல, இப்போ அந்த காலம் போவோம் பனை ஏறது. இந்த 5 ஏறது 2ஆம் பிராവശ്யம் ஏறது. 2ஆம் பிராവശ്யம் ஏறல இருக்கிற சக்கானி கிட்டாது. அது யாரு எந்த வந்த பின்னாடி யாரும் தீரணைஞ்சி ஒரு 7 மணி 8 மணி ஆகும். கண்டிப்பா அப்படி கஷ்டப்பட்டு தான் நம்ம பனைத்தொழிலை நம்ம முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ பனைத்தொழில் அழிஞ்சிட்டு இருக்கு, அதை முன்னேற்றம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வரோம். ரொம்ப நன்றி. எப்படி நான் பனையேறேன். ஆமா, அதெல்லாம் சொல்லுங்க. நீங்க பனையேறும்போது எப்போ போவீங்க? காலையில அந்த இதெல்லாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த அம்மா கிட்ட கள் பற்றி கேட்கலாம். கள் என்பது மருத்துவ குணமுடையது, போதைப் பொருள் அல்ல. கார்ப்பரேட் நிறுவனங்கள் இப்போது மது என்னும் போதைப் பொருளை கொண்டு இளைஞர்களை உயிரை பறிகொடுத்திருக்கின்றது என்பதை விழிப்புணர்வுக்காக இந்த அவங்க கள் என்பது எப்படி மருத்துவ குணமுடையது என்பதை சொல்லி தர்றாங்க. கேட்டுக்கோங்க. கல் வந்து அக்காணி பனையாறி அக்காணி எடுத்து அதை வந்து ஒரு கல்லாக்கி பிள்ளைகளுக்கு சுவையில்லாத இருந்தாலும் அதை கொஞ்சம் கொடுக்கலாம். அந்த பனையாரில் அளவுகளும் கொஞ்சம் அப்போ குடிப்பேன். குடித்தாதான் எழுது உடல் ஆரோக்கியம் இருக்குது. பனையாறு இருக்குது.
அப்படியே சொந்த அவசியத்துக்கு அப்படியே செய்து கொண்டிருந்து அப்படியே இருந்து கலந்து கொண்டிருந்தது. உடனே அந்த ஆள் சோசைடு விடுத்து கிடந்து அந்த ஆள் இறந்து வச்சு பணியாற்றுக்கு அப்படி ஒரு முன்னேற்றம் இல்லை. 2 பிள்ளைங்க வந்து ஒன்றும் கஷ்டப்பட்டு வளர முடியாது. அரசாங்கம் அதிக நடவடிக்கை எடுக்க வேண்டும், பனைத்தொழிலாளர்கள் முன்னேற்றம் இல்லை என்று வருத்தத்துடன் கூறுகின்றார்கள். பாருங்கள், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பனைத்தொழிலாளர்களின் வளம் பெற நம்முடைய குரலை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.